வணக்கம். நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்க போகிறேன். முதல்ல பாசிப்பருப்பு, அரிசி, ஏலக்காய் பொடி, தேங்காய், வெல்லம், முந்திரி பருப்பு, திராட்சை பழம், நெய். நான் பாசிப்பருப்பை வறுத்து வச்சுட்டுருக்கேன். இதை எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் பாசிப்பருப்பை வறுத்துருக்கேன். அந்த வறுத்த பாசிப்பருப்பை அடுப்பில் வச்சு அதில் மட்டும் தண்ணியை விட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் அது நல்லா வேகட்டும். பாசிப்பருப்பு நான் குக்கரில் வச்சுருந்தேன். அது ஒரே ஒரு விசில் தான் விடணும். நீங்கள் பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். ரொம்ப வெந்துடுச்சுன்னா நல்லா இருக்காது. நான் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இப்போ தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு வெல்லம் போடணும். வெல்லம் கரையணும். எங்கிட்ட பவுடர் வெல்லம் தான் இருக்குது. நான் அதை போட்டுட்டு அது கொஞ்சம் கரையட்டும். நான் பாசிப்பருப்பு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் பாயாசத்துக்காக. அதனால் நான் கொஞ்சம் தான் வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் ஜாஸ்தி பாசிப்பருப்பு வேணும்னா அதை வறுத்துக்கோங்க. வறுத்துன்னு போட்டுட்டு வெல்லமும் கூட வேணாலும் போட்டுக்கோங்க. இங்கே உள்ள வெல்லம் கொஞ்சம் இது ஸ்வீட்டு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட குறைய இருக்கும். அதை பார்த்து போட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த வெள்ளத்தில் மண்ணெல்லாம் ஒன்றும் இருக்காது. நான் டேரெக்டாகவே போட்டேன். மண் இருந்தால் நீங்கள் வடிகட்டிக்கோங்க. நான் இப்போ பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதை இதில் போட போகிறேன். இப்போ சின்ன மிக்சியில் தேங்காய் போட்டிருக்கேன். நான் ஒரு ஸ்பூன் அரிசியை ஊற வச்சுருக்கேன்ல, அதையும் இதோட போட்டு அரைக்க போகிறேன். இப்போ பாசிப்பருப்பும் வெல்லமும் நல்லா இதாக ஆகிடுத்தோம். இப்போ நான் அரிசியும் தேங்காயும் போட்டிருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட விட போகிறேன். இதோட கொஞ்சம் தண்ணி கலந்து விடணும். இப்போ இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடணும். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். பாயாசம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். பாயாசம் ரெடி ஆகிடுத்து. இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் நெய்யில் தாளித்து கொட்டி இதில் போட போகிறேன். அடுப்பில் ஒரு கரண்டியை வச்சு நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக வந்த உடனே எடுத்து இந்த பாயாசத்தில் போட போகிறேன். நல்லா முந்திரி பருப்பு ஏலக்காய் நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ நான் இப்போ பாயாசத்தில் விட போகிறேன். இதுக்கு தேங்காய் உங்களுக்கு குறைய இருந்ததுன்னா இதில் கொஞ்சம் பால் கூட விட்டுக்கலாம். பால் விட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி மாமியோட ஸ்பெஷல் முருங்கைக்காய், வெண்டைக்காய், கேரட்லாம் போட்டு சாம்பார், கீரை, பாயாசம், மாம்பழம், சாதம், கோவக்காய் கறி. நான் இந்த பாயாசத்தில் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது இன்றைக்கி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி